Hi guys, இந்த வீடியோவில் checkbox எப்படி create பண்ணுறது ப்ளஸ் அதோட ஒர்க்கிங் எல்லாம் எப்படி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபார்முலா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த லிங்க் இருக்குல்ல http bin.org/get, ஓகேவா? இந்த லிங்க் வந்து கெட் மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணணும், அதனால் நம்ம மெத்தட் கெட்னு கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளார இன்புட் லேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேபிள் டேக்கில் ஒரு ஜாவான்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஜாவான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்புட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இன்புட் டேக்கில் டைப்புன்னு இருக்கும் ஆட்ரிபியூட்டு. டைப் ஆட்ரிபியூட்டில் செக்பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு செக்பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து எல்லா இன்புட் டேக்கும் ரெக்வயர்ட் வந்து கொடுப்போம்ல, பட் இதுக்கு மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த முதல்ல அடுத்தது நேம்னு வச்சுப்போம். நேம் வந்து செக்பாக்ஸ் கொடுத்துப்போம். செக்பாக்ஸ் வேல்யூ வந்து ஜாவா, ஏன்னா இங்கே லேபிள் டேக்கில் ஜாவான்னு கொடுத்துருக்கோம்ல, அதனால் ஜாவா. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் தான், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பைத்தான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பைத்தான், இது அதே தான் பைத்தான், ஓகேவா? பைத்தான். ஓகே, திரும்பி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணதை. இந்த இடத்துல சின்னு மாற்றிக்கோங்க, வேல்யூ வந்து சி. அடுத்தது C++ யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேவா? இந்தாண்டியும் C++. ஓகே, முதல்ல ஜாவா, அதுக்கப்புறம் பைத்தான், அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் C++. இதில் அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? இன்புட் சப்மிட், சாரி இது டைப் ஆட்ரிபியூட் கொடுக்கல, டைப் சப்மிட் வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் சப்மிட்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? வேல்யூ சப்மிட், ஓகேவா? இதில் வந்து நேமுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியோ பட்டனில் எப்படி இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருந்தேனோ, இந்த நேமுன்றது தான் ஒரு நமக்கு ஜேசன்னாக வரும்போது ஜேசனுக்குள்ளார இந்த இது வந்து நேமுன்ற இது ஒரு கீன்னு சொல்லுவோம். வேல்யூ ஃபுல்லாகவே நமக்கு அரேவாக இருக்கும், ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் மெயின். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, 4 செக் பாக்ஸஸ் நம்ம கிடச்சிச்சு, ஒரு சப்மிட் பட்டன் இருந்துச்சு. ஓகே, நம்ம என்னாண்ட வந்து ஒரு பிஆர் டேக் மட்டும் நம்ம கொடுத்துக்கோம், ஓகேவா? பிஆர் 2 பிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜாவான்னு நான் கொடுக்குறேன். ஜாவாவும் சியும் எனக்கு வேணும், ஓகேவா? 2 செக் பாக்ஸ் மட்டும் வேணும். சப்மிட்டு நான் கொடுக்குறேன், ஓகேவா? எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஓகே, லோட் ஆகுது. சப்மிட். ஓகே, பார்த்தீங்களா? செக் பாக்ஸு இது கீன்னு சொல்லுவோம், பட் ஸ்ட்ரிங்காக தானே இந்த இடத்துல வேறு இருக்கணும். அது இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஒரு ஜாவாவில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அந்த டபுள் கோலன் இருக்குல்ல, டபுள் கோலனுக்குள்ளே இருக்கிறது நம்ம ஸ்ட்ரிங்குன்னு தான் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், ஓகேவா? கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரிங்குன்றது, புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, ஓகேவா? இது இந்த ப்ராக்கெட் இருந்தால் இது அரேன்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த ப்ராக்கெட் இந்த ஓப்பன் ஆகி இது க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இது அரே, இது ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அரே. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா செக் பாக்ஸ் வந்து ஒரு அரேவாக தான் நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும், ஓகேவா? ரேடியோ பட்டன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். ஸ்ட்ரிங்னா எப்படி இது கீன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஜேசன், இந்த ப்ராக்கெட் இது ஃபுல்லாகவுமே ஜேசன்னு சொல்லுவோம். இதை வந்து கீன்னு சொல்லுவோம், இதை வந்து வேல்யூன்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக போன தடவை கிடச்சி அந்த ரேடியோ பட்டனில், பட் இந்த தடவை ஒரு அரேவாக கிடச்சிருக்கு, ஓகேவா? இதில் ஜாவா சி, ஏன்னா செக் பாக்ஸ் வந்து 2 தான் செலக்ட் பண்ணுவோம், ஓகேவா? மல்டிபிள் எவ்வளோ செக் பாக்ஸஸ் கொடுத்தாலும் அது அரேவாக அது பாட்டு கீழே வந்து கவுண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்மா வந்திருக்கு. ஓகே, அதுதான். ஓகே, இப்போ ஆனால் ஜாவா, ஓகே, எல்லாமே செலக்ட் பண்ணிப்போம். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் நான் கொடுக்குறேன். சப்மிட். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, செக் பாக்ஸ் பார்த்தீங்களா? செக் பாக்ஸுன்றது கீ 4 வேல்யூ வந்துடுச்சா? உங்களுக்கு எப்படின்னா 4 கீ வரல, ஒரே ஒரு கீ தான் வந்திருக்கு. ஒரே ஒரு கீ தான், பட் அந்த கீயில் 4 வேல்யூ வந்திருக்கு, ஒரு அரேவாக வந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன், ஓகேவா? தனித்தனியாக வரல. தனித்தனியாக நம்ம இது ஒரு இன்புட்டுக்கும் ஒரு செக் பாக்ஸுன்ற வரும் இல்லை, முன்னாடி ஒரு இன்புட்டுக்கும் ஒரு நேம் வச்சுருந்தோம், தனித்தனியாக வந்துச்சு, அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி செக் பாக்ஸுன்றது வராது. ஏன்னா நேமுன்றது நம்ம சேமாக கொடுத்துருக்கோம், ஓகேவா? நேம் பார்த்தீங்களா? 1 2 3 4 நேமும் செக் பாக்ஸ் தான் இருக்குது. அதனால 4க்குமே செக் பாக்ஸ் தான் நமக்கு வரும். 4மே வரதுனால ஒரு அரேவாக வந்துடும்.
இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார. ஓகேவா? அதுதான். ஓகே, இப்போ வந்து மல்டிபிள் செக் பாக்ஸ் வச்சு பார்க்குறேன். இது ஒரு செக் பாக்ஸஸ்ஸு, இன்னொரு செக் பாக்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? சேம் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி இந்த பிஆர் டேக் இதில் வந்து மேலு ஃபீமேல். ஓகேவா? அது மட்டும் வச்சுக்குவோம். ஓகேவா? அந்த செக் பாக்ஸு மேல் ஃபீமேல் அது வேணாம், வேறு எதாவது வச்சுக்கலாம். ஃபோன் லேப்டாப் அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? ஃபோனு இந்த இடத்துல லேப்டாப். ஓகேவா? ஓகே, ஃபோன் லேப்டாப். அதேமாதிரி நேமில் வந்து கிஃப்ட்டு நம்ம வச்சுப்போம். கிஃப்ட்டு. ஓகே, நேம் வந்து கிஃப்ட்டுன்னு வச்சுருக்கேன். உனக்கு கிஃப்டாக ஃபோன் வேணுமா இல்லை லேப்டாப் வேணுமா இல்லை ரெண்டுமே வேணுமா அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஃபோனு இந்த இடத்துல வந்து லேப்டாப். ஓகேவா? லேப்டாப். இப்போ கிஃப்ட்டுன்ற இந்த நேமில் உங்களுக்கு ஒரு அரேவாக வரும். ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை ஒன்று செலக்ட் பண்ண, நான் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுறேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரீலோட் பண்ணுறேன். பிஆர் டேக் வந்து கொடுக்கல, இந்த இடத்துல 2 பிஆர் டேக் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிஆர். ஓகே, இப்போ ப்ரௌஸ் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. முதல் இதில் ஜாவா செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபோன், எனக்கு ஃபோன் தான் கிஃப்டாக வேணும். ஓகேவா? அதனால் ஓகே, சப்மிட் நான் கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்களா? இது ஒரு ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு, அரேவாக வரவே இல்லை. பார்த்தீங்களா? ஒன்று செலக்ட் பண்ணால் ஸ்ட்ரிங்குன்னு வருது, அதே மல்டிபிளாக செலக்ட் பண்ணால் அரேவாக வருது. ஓகேவா? அந்த ப்ராக்கெட் வரவே இல்லை. பார்த்தீங்களா? இந்த 2 இடத்துலையும் ப்ராக்கெட் வரல. இதை கீன்னு சொல்லுவோம், இதை வேல்யூன்னு சொல்லுவோம். இது கீ, இது வேல்யூ, இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஓகேவா? கீ வந்து டிஃபால்ட்டாக எப்பவுமே ஸ்ட்ரிங்கில் தாங்க இருக்கும். இது மட்டும் நம்பர்ஸ் வரும், பூலியன் கூட வரும். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 தான், அந்த மாதிரி வரும். இன்டிஜர்னா நம்பர் 1 2 3 அந்த மாதிரி வரும். இந்த டபுள் கோலன்லாம் இருக்காது. ஓகேவா? அதுதான். ஓகே, இப்போ வந்து நான் மல்டிபிள் கொடுக்குறேன். பைதான். ஓகே, இப்போ கொடுக்குறேன். இப்போ ஒரு அரேவாக நமக்கு வரும். பாருங்கள், லோட் ஆகுது. ஓகே, செக் பாக்ஸ் பார்த்தீங்களா? ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அரே ஜாவா பைத்தான் கிஃப்ட்டு. கிஃப்ட்டுன்றது கீ, ப்ராக்கெட்டு. பார்த்தீங்களா? ஃபோனு லேப்டாப். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.